Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 5.6 கொஸ்டின் நம்பர் 10ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 10th கொஸ்டின்ல x is equal to a times cos theta plus theta into sin theta. இதுவும் in terms of thetaல இருக்கு, yயும் in terms of thetaல இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் தீட்டான்ற பேராமெட்ரிக்கால கனெக்ட் ஆயிருக்கு. இதை எலிமினேட் பண்ணாம dy by dx கண்டுபிடிங்க அப்படின்றது உங்களோட கொஸ்டின். ஸோ ரெண்டு பேரும் தீட்டாவால கனெக்ட் ஆயிருக்காங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணணும். ரெண்டு பேருமே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது எக்ஸை பண்ண போறோம். ஸோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணும்போது dx by d தீட்டா அப்படின்னு வந்துடும். இதுல ஏன்றது வந்து வெறும் நம்பர் மாதிரி, ஆனா மல்டிபிள் இருக்கிறதுனால அது கோஎஃபிஷியன்ட், அதனால அது எதுவுமே ஆகாது, அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதுல தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு இருக்கு. அப்ப யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும். ரெண்டு பேர் மல்டிபிள்ல இருந்தாலே ஒருத்தர் யூ ஒருத்தர் வி அப்படின்னு எடுத்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸை ஃபர்ஸ்ட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணா 1 ஆயிடும். இந்த சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் இப்போ தீட்டாவை அப்படியே எழுதிட்டு இந்த சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இது வந்து நம்மளோட பேசிக் ரூல். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரூல். ஸோ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதணும். அப்புறம் யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இது மாதிரி சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் வரும், காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வரும். இது எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சது தான். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இதுல வந்து இதுல மைனஸ் சைன் தீட்டா கிடைச்சிருக்கு, இதுல பிளஸ் சைன் தீட்டா கிடைச்சிருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க, 0 ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. அப்ப a டைம்ஸ் தீட்டா மல்டிபிள் பை காஸ் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட dx by d தீட்டாவோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க இருக்க நம்மளோட ஒய்யோட வேல்யூ a டைம் சைன் தீட்டா மைனஸ் தீட்டா டைம் காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதே ரூல்ஸ் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d தீட்டா அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த ஏ வந்து அப்படியே தான் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். உள்ள வந்து முதல்ல சைன் தீட்டா, சைன் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் வந்து காஸ் தீட்டா. ஸோ இங்கே காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இதுல வந்து தீட்டா மல்டிபிள் பை காஸ் தீட்டான்றதுனா இது யூ இது வின்னு யோசிங்க. ரெண்டு பேர் மல்டிபிள் இருந்தால் டேரக்டா டிஃபரன்ஷியேட் ஆகாது. இந்த ரூல் டிஃபரன்ஷியேட் ஆகும், ப்ராடக்ட் ரூல். யூ டேஷ் வி பிளஸ் யூ வி டேஷ், அதாவது ஒருத்தரை டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னொருத்தர் அப்படியே எழுதுறது. இப்போ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்றதுனால அது 1 ஆயிடும். ஸோ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்றதுனால காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். 1 இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஆக்சுவலா இங்க இருக்க மைனஸ் இருக்குல்ல, இது வந்து காமனா இருக்கு. அப்ப இதை வந்து இன்னொரு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. 1 இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் இந்த தீட்டாவை அப்படியே எழுதிட்டு இந்த காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் வரும்ல. அப்ப இங்க மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்படிதான் நம்ம எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இங்க பாருங்க, dy by d தீட்டா ஈக்குவல் டு வெளியில இருக்க ஏ அப்படியே இருக்கு, உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு காஸ் தீட்டா இருக்கு நம்ம கிட்ட. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இது மைனஸ் காஸ் தீட்டாவாயிடும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் மல்டிபிள் ஆகுறதுனால பிளஸ் தீட்டா டைம் சைன் தீட்டா அப்படின்னு மாறி இருக்கும் இது. ஸோ இந்த மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் சைன் பிளஸ் சைன் கேன்சல் ஆன மாதிரி. அப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூ dy by d தீட்டா ஈக்குவல் டு a டைம் தீட்டா மல்டிபிள் பை சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ dx by d தீட்டாவையும் கண்டுபிடிச்சாச்சு, dy by d தீட்டாவையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கொஸ்டின்ல dy by dx தானே கேட்டாங்க. ஸோ நம்ம மேல வந்து dy by d தீட்டாவோட வேல்யூவையும் கீழே வந்து dx by d தீட்டாவோட வேல்யூவை என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். dy ஸோ இங்க dy by d தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து a தீட்டா சைன் தீட்டா மூணுமே மல்டிபிள்ல கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க a தீட்டா காஸ் தீட்டா கிடைச்சிருக்கு. இதை எழுதும் போது மேலதான் dy by d தீட்டா வரணும், மாத்தி எழுதிடக்கூடாது. இங்க வந்து காஸ் தீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஏவும் இந்த தீட்டாவும் கேன்சல் ஆயிடும், ஏன்னா எல்லாமே மல்டிபிள் இருக்காங்க, இவங்க எல்லாம் டிவிஷன்ல இருக்காங்க. சைன் பை காஸ் தான் நம்மளோட வேல்யூ. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நம்ம யூஸ்வலா என்னன்னு எழுதுவோம், tan தீட்டான்னு எழுதுவோம்ல. அப்ப tan தீட்டா அப்படின்றது தான் dy by dx ஓட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுல பாருங்களேன், if x is equal to root of a sin inverse of t. இந்த கொஸ்டினை வந்து நிறைய பேட்டர்ன்ல சால்வ் பண்ண முடியுது. அப்படியே வச்சுட்டு இது வந்து ரூட் எக்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு, இதை 1/2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்புறம் a பவர் எக்ஸ் பேட்டர்ன் வருது, a பவர் எக்ஸ் இன்டு லாக் ஏன்னு எழுதலாம். அப்புறம் சைன் இன்வர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் யோசிச்சு பாருங்க. இப்போ ரூட்டு இந்த பவர் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா பேசிக் இது வந்து ரூட் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எக்ஸ் பவர் 1/2 நம்ம எழுதுவோம்ல. அந்த மாதிரி இந்த ரூட் எக்ஸ் இங்க இருந்து எடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a sin inverse of t the whole power 1/2 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த y என்ற டேர்மையும் a cos inverse of t நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரூட்டை எடுத்துட்டு இங்க பவர்ல 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பவர்ல தான் இருக்கு. ரெண்டு பவர் இருந்தால் அவங்க ஆக்சுவலா மல்டிபிள் இருக்கதா அர்த்தம். இது ஒரே டேர்ம் தான் அப்படி பார்க்கும்போது.
ஸோ இந்த பவர்ல இருக்கிற டேர்ம கீழ இறக்கணும்னா நம்ம கிட்ட லாக் இருந்தா தான் முடியும். ஏன்னா லாக் இருக்கும்போது தான் பவர் டிஃபரண்ட்ல எடுத்துட்டு போக முடியும். அதனால நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா 2 டேர்முக்குமே டேக் லாக் ஆன் போத் சைட் 2 பக்கமும் நம்ம லாக் எடுக்க போறோம். 2 பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ன்றத வந்து லாக் எடுக்கும்போது லாக் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். இங்க வந்து லாக் ஆஃப் a to the power sin inverse of t இங்க 1/2 இங்க மல்டிபிள் இருந்தது இங்க வந்து by 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த yக்கும் வந்து log எடுத்துக்கலாம். ஸோ log எடுக்கும்போது log y is equal to log of a to the power cos inverse of t by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்க ஒரு 1/2 மல்டிபிள் ஆனதுனால நம்மளோட லாகோட ரூல் படி log of a power m இருந்தா அந்த m அப்படி முன்னாடி எழுதிக்க முடியும்ல. அது மாதிரி இந்த பவரை ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டின்ல இந்த log x அப்படியே இருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் முன்னாடி போயிடும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 2ன்றத முன்னாடி எழுதிட்டு இங்க log a அப்படின்னு போட்டுக்க முடியும். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் log y அப்படியே இருக்கு இந்த சைட்ல. இங்க இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 2 முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 2 டைம்ஸ் log a அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிடலாம். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பண்ணும்போது இங்க பாருங்களேன், இது ஒரே ஒரு ஸ்டெப் இப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் ஆரம்பிங்க. log x is equal to ஏன்னா இதுல இருக்க இந்த log a அப்படின்றதும் இந்த 2ம் வந்து வெறும் நம்பர்ஸ் தான். ஏன்னா அவங்க நம்ம டிஃபரன்ஷியேட் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் ஒரு கோஎஃபிஷியன்ட் அது அங்கேயே தான் இருக்க போகுது. அப்போ log a by 2 அப்படியே தான் இருக்கும். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் log y அப்படியே இருக்குங்க. இதுல இருக்க இந்த log a-வும் இந்த 2ம் வந்து வெறும் நம்பர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் அவங்க. ஸோ இது மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் அதை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இங்க இருக்கிற இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டி மட்டும் தான் என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ 2 பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். ஏன்னா இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்கு, இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்கு. முதல்ல இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்றோம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. அப்புறம் இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதனால dx by dt அப்படின்னு கிடைக்கும். which is equal to log a by 2ன்றது வெறும் நம்பர், அது கோஎஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால அது அங்கேயே தான் இருக்கும். அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். sin inverse of t யோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து 1/√(1 minus x squared). இப்போ 1/√(1 minus t squared) அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்க t இருந்ததுனால t-யே வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணா 1 தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுல எதுவுமே நம்ம எழுத தேவையில்லை. இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y கிடைக்கும். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு மறுபடியும் இந்த log a by 2ன்றது வெறும் நம்பர் தான், அது அப்படியே இருந்திருக்கும். cos inverse of t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1/√(1 minus t squared) அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து dx by dt-யும் இதுல இருந்து dy by dt-யும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா dy by dx நமக்கு கிடைச்சிடும். நமக்கு இதுதான் ப்ரூஃப் இங்க கேட்டிருக்காங்க. டிவைட்ல இருக்க x அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும். அப்போ dx by dt is equal to x times log a by 2 1/√(1 minus t squared) அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இதே மாதிரி y அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கோங்க. ஸோ dy by dt is equal to y times இங்க மேல வந்து log a by 2 இருக்கு -1/√(1 minus t squared) கிடைச்சிருக்கு. ஸோ எழுதி முடிச்சாச்சு. இது நம்மளோட dx by dt, இது நம்மளோட dy by dt. ஸோ இவங்க 2 பேரும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் வந்து dy by dx தான். ஸோ dy டிவைடட் பை dt, அதாவது dy by dt யோட வேல்யூ நமக்கு தெரியும், dx by dt யோட வேல்யூ நமக்கு தெரியும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு dy by dx கிடைச்சிரும். ஸோ dy by dx நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்க செகண்ட்ல இருக்கு. அதாவது y டைம்ஸ் log 2 by a டைம்ஸ் -1/√(1 minus t squared) அப்படின்னு கிடைச்சது. டிவைடட் பை இங்க எக்ஸுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேர்ம் பாருங்க, x டைம்ஸ் log a, இங்கே log a தான், log a by 2 இங்கே 2 தான், 1/√(1 minus t squared) அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. log a by 2 இங்கேயும் log a by 2, இங்கேயும் 1/1 minus t squared, இங்கேயும் 1/1 minus t squared கட் ஆயிடும். இங்க மேல ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், அந்த மைனஸ் மட்டும் அங்கேயே இருக்கும். அப்போ -y by x அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட dy by dx ஓட ஃபைனல் ஆன்சர். நம்மளோட கொஸ்டின்ல பாருங்க, அதான் நம்மளோட ப்ரூஃப்க்கு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், இதான் நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் நம்ம கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.